கமல் ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச்ல வந்துட்டு உயிரே உறவே தமிழே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படியே ஆரம்பிச்சுட்டு கடைசியில என்ன பண்ணாருன்னா, தமிழில் இருந்து தானே உங்கள் பாஷை பிறந்ததுன்னு, அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை நம்ம கன்னடா ஸ்டாரை பார்த்து சொல்லிட்டாரு. அது பெருசா வந்துட்டு எல்லாரும் கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதே மாதிரிதான் வந்து நானும் இங்க ஒருத்தன்ட்ட கடி வாங்கினேன். ஒண்ணுமே இல்ல, இவர் மாதிரிலாம் எதுல இருந்தா உங்களுக்கு பிறந்ததுலாம் கூட சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரே லாங்குவேஜ் ஃபேமிலி, அதாவது சயின்டிபிக்கா அந்த லாங்குவேஜ் ஸ்டடின்னு பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்டடியை வச்சு பண்ணதுல நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். டென்ஷன் ஆயிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது, நாங்க வேற ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படி இப்படி. சரி, அவனுக்கு என்ன காண்டோ நம்ம ஃபேமிலியில இருக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு விட்டேன். சரி பராசா, நீ என்ன வேணுமோ இருந்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ், மொழிக்கான சண்டைன்றது வந்துட்டு காலகாலமா இருந்துட்டே தான் இருக்கு. அது எல்லா ஜென்ரேஷன்லயும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். மொழியெல்லாம் விட்டுருங்க, பட் ஆனா நம்ம ஜென்ரலா நம்ம யாரு? இப்ப தமிழன்னு சொல்றோம், திராவிடர்கள்னு சொல்றோம், ஆரியன்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு, நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் சொல்லிட்டு நம்ம நிறைய செப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம் ஒண்ணுக்குள்ள. அப்படி இருக்கும்போது நம்ம யாரு? ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்றேன். நம்ம எல்லாருமே வந்து ஆப்பிரிக்கால இருந்து தான் வந்திருக்கோம். மனித இனமே வந்துட்டு ஆப்பிரிக்கால அந்த நைல் பகுதியில ஒரு இடத்துல தான் வந்து இவால்வ் ஆயிருக்கு. அங்க அந்த நைல் பகுதியில வேட்டையாடி சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க எல்லாம் வந்துட்டு இருந்திருக்காங்க. அங்க வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வறட்சி ஏற்படுது. ஸோ அந்த ஆறு ஒண்ணு ஓடலைனாலே பெரிய லைஃப் லைனே கட் ஆன மாதிரி இல்ல. ஸோ மரம் இருக்காது, தண்ணி இருக்காது, அதெல்லாம் நிறைய மிருகங்கள் வராம போயிடும். ஸோ இவங்களுக்கு யாருக்குமே சாப்பாடு இல்லை. அப்ப விவசாயம்ன்ற கான்செப்டும் கிடையாது. ஸோ சாப்பாடு இல்லைங்கிறதுனால அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு தியரி வந்து கிட்டத்தட்ட 70,000 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஆப்பிரிக்கா விட்டு அவங்க வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. எங்கன்னா எங்க முடியுமோ அவங்களால நடந்து அடுத்த ஆறு எங்க இருக்கு, அடுத்த உயிரினம் எங்க இருக்கு, அங்க நம்மளால செட்டில்மெண்ட் உயிர் இங்க வாழ முடியுமான்னு சொல்லிட்டு அங்கங்க செட்டில் ஆயிருக்காங்க. அப்படி 5000 வருஷமா 10,000 வருஷமா மூவ் ஆகி அப்படியே மிடில் ஈஸ்ட் வந்து ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா ஈரான் அந்த பக்கம் போச்சு, ஒரு கும்பல் யூரோப்புக்கு போச்சு, ஒரு கும்பல் அப்படியே இந்தியா பக்கம் வந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு கும்பல் ஒரு டைரக்ஷன்ல போய் செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற சாப்பாடு, அங்க இருக்கிற இந்த என்வாயன்மெண்டல் எக்ஸ்போஷர், அதாவது இப்போ சூரிய ஒளி ஜாஸ்தி இருக்கா கம்மி இருக்காங்கிறது கூட மேட்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் ஆகி எல்லாரோட மரபணுலையும் ஒரு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய எல்லாம் இருக்காது, சிலது தான் இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா சில பேர் வெள்ளையா இருக்காங்க, சில பேர் பிரவுனு, கருப்பு, சில பேர் டாலு, ஒல்லி, அந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ் தான். இந்த ஜெனட்டிக் சேஞ்சஸை, இந்த மரபணுல ஏற்பட்ட மாற்றத்தை வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பாப்புலேஷனுக்கு இந்த மரபணு மாற்றம் ஏற்பட்டுச்சு, இந்த காலத்துல இங்க இருக்கும்போது இது நடந்திருக்கு, இது எப்போ இந்த பாப்புலேஷன் ரெண்டா பிரிஞ்சிருக்குன்ற வரைக்கும் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அனாலிசிஸ் மூலியமா இப்போ வந்து பண்ணக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்தந்த மரபணு மாற்றம் வந்துட்டு நமக்கு ஒரு குறியீடு மாதிரி, ஒரு அறிகுறி மாதிரி. சோ இந்த பாப்புலேஷன் இங்க வந்திருந்ததுன்னா இந்த அறிகுறி அவங்க ஜீனோம்ல இருக்கும், அவங்க ஜெனட்டிக் இதுல இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ இந்தியால அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்த பாப்புலேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பி வந்தவங்க தான் 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியன் இதுல செட்டில் ஆயிருக்காங்க. சோ அவங்களோட அந்த குறியீடு, அந்த ஜெனட்டிக்ல இருக்கிற அந்த மார்க்கர்னு சொல்லுவோம், அந்த மார்க்கர் வந்துட்டு நம்ம இந்தியால இருக்கிற இடத்துல தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு பேர் கூட M130 அப்படின்னு சொல்றாங்க. அது நிறைய எங்க கிடைச்சிருக்குன்னா இந்தியன் ட்ரைபல்ஸ் கிட்ட தான் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ மலைவாழ் பகுதி இருக்கிறவங்க மதுரையில வந்துட்டு ஒருத்தர் கிட்ட அது கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில ஃபர்ஸ்ட் வந்து செட்டில் ஆனவங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் மூலியமா ஒரு 40,000 இயர்ஸ் முன்னாடி இந்தியாவில ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க. அந்த மார்க்கர் வந்து சவுத்துல நிறைய கிடைச்சதுனால அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கூட அதுக்கு வைக்கிறாங்க, AASI. ஸோ இந்த AASI இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து செட்டில் ஆன மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது தமிழர் தானா? ஏன்னா தமிழன் தான் ஃபர்ஸ்ட் இங்க ஆண்டான் அப்படி இப்படின்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா, அது தமிழன் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம இந்தியன்ஸ், எந்த இந்தியன்ஸை எடுத்து நம்ம இந்த ஜெனட்டிக் மார்க்கர் இது இருக்கான்னு பார்த்தோம்னாலும்
ஒரு 30-40%, ஒரு 50% வரைக்கும் கூட இந்த AASI அப்படிங்கிறதுக்கான அறிகுறி வந்து எல்லாரோட ஜெனட்டிக் மேக்கப்லயும் இருக்கும். ஸோ 50% இவங்கன்னா இப்ப மீதி வந்து எப்படி மீதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 40,000 வருஷம் முன்னாடி வந்த மாதிரி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு பாப்புலேஷன் வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த AASI பீப்புள் வந்துட்டு வேட்டையாடி சாப்பாடு சோறெல்லாம் வந்து சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டவங்க. வேட்டையாடி சோறு கிடைச்சாதான் சாப்பிடுறவங்க. விவசாயங்கிற கான்செப்டே கிடையாது. அந்த விவசாயங்கிற கான்செப்டை ஜாக்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலேஷன் தான் இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஜாக்ரோஸ் அப்படிங்கிறவங்க எங்க உருவானவங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காலேருந்து தான் பிரிஞ்சு போய் ஈரான்ல செட்டில் ஆகி, இப்ப இருக்கிற ஈரான்ல செட்டில் ஆகி அங்க அவங்க விவசாயம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சு அதோட அவங்க ஊரா சுத்தி இருக்காங்க. அப்படி இந்தியாவில் வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் அவங்க போர் தொடுத்து வந்து ஆக்கிரமிச்சாங்களான்லாம் கேட்டா கிடையாது. அவங்க வந்து சும்மா நார்மலா அந்த காலத்துல மனுஷங்களே வந்து டிராவலிங்காக தான் இருந்திருக்கும். ஒரு ஊரா போய் சுத்திட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா வேற வேலை இல்லைல்ல, நமக்கு குடும்பத்தை பார்க்கணும், சாப்பாடு சேர்த்து வைக்கணும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ உலகம் ஃபுல்லா சுத்துற இதுல அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலந்துருக்காங்க பாப்புலேஷன்ல. ஸோ நம்ம ஜீனோம்ல அடுத்தது வர்றது வந்துட்டு இந்த ஜாக்ரோஸ் ஈரானியன் ஃபார்மர்ஸோட ஜெனட்டிக் இதுதான். அது 20-30% இருக்கு. மீதி இருக்கிற 10%, ஸோ இவங்க 2 பேர் தான் நம்ம இல்ல, இன்னொரு பாப்புலேஷனும் இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப்பே பாஸ்டராலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது ஸ்டெப்புன்னு சொல்லலாம், எனக்கு தெரியல அது எப்படி சொல்றதுன்னு. இவங்க யாருன்னா இந்த யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் நடுவுல ஒரு இடத்துல இவங்க வாழ்ந்துட்டு வந்தவங்க. அவங்களும் டிராவல் ஆகி ஒரு 7,000-5,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்ல வந்துட்டு எல்லா பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆகுறாங்க. ஸோ ஜென்ரலா இப்போ மாடர்ன் இந்தியன், இன்னைக்கு இருக்கிற இந்தியனை யாரை வேணா நம்ம வந்து ஜெனட்டிக் மேக்கப்பை எடுத்து ஜெனட்டிக் இந்த மார்க்கர் டெஸ்ட்னு எடுத்தோம்னா இந்த 3 பாப்புலேஷனோட மார்க்கர்ஸும் நமக்கு கிடைக்கும். அதுவும் ஜாஸ்தி இருக்கிறது யாருதுன்னு பாத்தீங்கன்னா AASI, அந்த ஆப்பிரிக்கன் ஜீனோமோடது நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஈரானியன் ஃபார்மர்ஸோடது கிடைக்கும். அப்புறம் இந்த ஸ்டெப் பாஸ்டராலிஸ் கிடைக்கும். ஸோ இந்த 3 பாப்புலேஷனோட சேர்ந்து அவங்களாம் தான் இங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்குள்ள பாத்தீங்கன்னா நிறையவே வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கு. நார்த்து சவுத்து நம்ம பிரிக்கிறோமே தவிர நிறைய சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கு நார்த்துக்கும் சவுத்துக்கும். தமிழன் வெறின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுத்துறாங்க, கன்னடா வெறின்னு இன்னொரு பக்கம், மராட்டி வெறின்னு இன்னொரு பக்கம். இந்த இல்லைன்னா ஒன்னா ஜாதி, இல்லைன்னா மதம், இல்லைன்னா மொழி, எதையோ ஒண்ணு வச்சு வந்துட்டு இந்த நிலப்பரப்பு வந்து எந்துதான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு 1008 சண்டை போயிட்டு இருக்கு இந்த உலகத்துல. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. அந்த காலத்துல சோறுக்காகவோ எதுக்காகவோ பொழப்புக்காகவோ ஒரு ஊருக்கு இன்னைக்குமே அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பொழப்புக்காக ஒரு ஊருக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் எல்லாருமே ஒரு மாதிரி போய் செட்டில் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆயிருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் மொழின்னு ஒன்று வந்திருக்கு, விவசாயம்னு ஒன்று வந்திருக்கு, சாப்பாடு சமையல் எல்லாமே அப்படி இவால்வ் ஆகி வந்திருக்கு. அந்த காலத்துல இருந்த மனுஷங்களும் சரி, யாருமே வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் அழிக்கலாம், இதை அழிச்சுதான் நம்ம இது பண்ணணும்லாம் இல்லை. எல்லாருமே வந்து எம்ப்ரேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று ஒருத்தன்கிட்டேன்னு கத்துக்கிறது, அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கறது. ஸோ இப்போ இந்த ஈரானியன் ஃபார்மர்ஸ் வந்துட்டு நமக்கு விவசாயம் சொல்லி தரலன்னா இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கும் வேட்டையாடிட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி மனுஷ இனமே வந்து ஒன்னா இருந்து எல்லாம் தான் இவால்வ் ஆயிட்டு வந்துட்டு இருக்குமே தவிர மனுஷனுக்குள்ளேயே நம்மளே ஒன்னு உருவாக்கி இவனை இதை வச்சு வெறுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது.